டயபெட்டிஸ் டைப் 2 டயபெட்டிஸ் ரிவர்சல் ஆகும். அதுவும் ஒன்லி த்ரூ நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அது மூலம் ரிவர்சல் ஆகும். இன்றைக்கி அது எப்படி ரிவர்சல் ஆகும், அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, டயபெட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். நானே கிளாஸ் எடுத்து 15 நாள் 2 hours டேக் ஹோம் எக்ஸசைஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்கும், ஃபேஷியல் எக்ஸசைஸ் இருக்கும், உடம்புல தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எந்த மசிலும் விட்டு வைக்காமல் எக்ஸசைஸ் இருக்கும், பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் இருக்கும். பெல்விக் ஃப்ளோர்னால் இந்த யூரின், டாய்லெட், பிளாடர், பவல் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற எக்ஸசைசஸ். இதை தவிர சர்வைக்கலுக்கான எக்ஸசைஸ் இருக்கும், லம்பாருக்கான எக்ஸசைஸ் இருக்கும், பாதம் வரைக்கும் எல்லா எக்ஸசைஸும் இதில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி அது செயல்படுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற எவிடன்ஸ் என்ன, இது எவிடன்ஸ் பேஸ்டு ப்ராக்டிஸ் தான், அதுக்கு பின்னாடி இருக்கிற எவிடன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு டயபெட்டிக்ஸோட பயாலஜிக்கல் ரியாக்ஷன், அது எப்படி நடக்குது, எப்படி டயபெட்டிஸ் வருது, ஹவு டயபெட்டிஸ் ஹேப்பன்ஸ், அதனோட பயாலஜிக்கல் ரியாக்ஷன் அதை பற்றி இப்போ பார்க்கலாங்க. டயபெட்டிஸில் எஸ்பெஷலி டைப் 2 டயபெட்டிஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால நடக்குதுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் செல்லு வந்து நம்ம குளுக்கோஸை எடுத்துக்குங்க. அந்த எடுத்துக்கிறதுக்கு யார் தேவைப்படுறாங்கன்னா ஹார்மோனான இன்சுலின் தேவைப்படுறாங்க. எப்போவுமே உடம்புல என்ன நடக்கணுன்னாலும் ஹார்மோன்ஸ் தான் அது ஒரு மெசஞ்சர்னு வச்சுக்கோங்களேன். அதை தூக்கிட்டு போய் அதுக்குள்ளே சேர்த்துறது. உடம்புல இருக்கிற குளுக்கோஸு செல்ஸுக்குள்ளே போகிற நிகழ்வை நடக்க வைக்கிறதே இந்த ஹார்மோன் தான் வச்சுக்கோங்களேன். என்ன ஹார்மோன்? இன்சுலின். இன்சுலின்ங்கிறது என்ன? ஒரு ஹார்மோன். எப்படி நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன் இருக்கோ, டெஸ்டோஸ்டீரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன், அந்த மாதிரி நம்ம ரீப்ரொடக்ஷன், நம்மளுக்கு ஒரு ஆண் பெண்ணை பார்த்தா ஒரு ஈர்ப்பு வருதில்ல, பெண்ணுக்கு ஆணை பார்த்தா வருதில்ல, இந்த ஈர்ப்புக்கான ஒரு ஹார்மோன் இருக்குல்ல, அந்த ஹார்மோன் மாதிரி தான் இதுவும் ஒரு ஹார்மோன். அதே மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குல்லங்க, டோபமின், என்டார்ஃபின், ஆக்சிடோசின் அண்ட் செரட்டோனின். இதில் லாஃபிங் ஹார்மோன், சிரிக்கிறதுக்குன்னு ஹார்மோன் இருக்குது, டோபமின் லிசனிங் மியூசிக்குன்னு இருக்குது, ஆக்சிடோசின் லவ்வுக்கான ஹார்மோன், நம்மளுக்கு அன்பு வருதில்ல, அதுக்கு அந்த ஹார்மோன் தான் ரீசன். அதே மாதிரி என்டார்ஃபின் பெயினுக்கு சுரக்கிற ஹார்மோன். அதே மாதிரி நம்ம மன அழுத்தம் ஆனால் கார்டிசோலுங்கிற ஹார்மோன் சுரக்குது. கார்டிசோலுங்கிறது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அது சுரக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஹார்மோன் தாங்க இன்சுலின். இன்சுலின் எந்த லிஸ்ட்டில் வருதுன்னா, நம்ம உடம்பு வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லெப்டின்கிற ஹார்மோன். அது என்ன பண்ணுதுன்னா, மூளைக்கு பசி ஆறிடுச்சின்னு சொல்கிறதும், அப்புறம் மெட்டபாலிசத்தை தூண்டுறது. மெட்டபாலிசம்னா சாப்பிட்டதெல்லாம் உடம்புல போய் ஒட்டுறது நம்ம செல்ஸ்குள்ளே. இதை தூண்டுற ஹார்மோன் தான் அதுதான் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்பர் 1 ஹார்மோன். நம்பர் 2 கிரெலின்கிற ஹார்மோன், அது பசியை தூண்டுற ஹார்மோன். நம்ம மன அழுத்தத்தில் இருந்தோம்னா பசியை நிறைய தூண்டி விட்டுரும், மகிழ்ச்சியாக இருந்தோம்னா பசியை கம்மியாக தூண்டும், நார்மலாக தூண்டும். அதனால் அதுவும் வெயிட்டுக்கு காரணமாக இருக்குது. 3வது இடத்துல வெயிட்டுக்கும் சரி, உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு காரணமான உலகத்திலேயே இன்றைக்கி மிக முக்கியமான நோய், அதுவும் இந்தியாவில் ரொம்ப அதிகம், அந்த ஹார்மோனுக்கு பேர் தான் இன்சுலின். இன்சுலின்கிற ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, அதே மெட்டபாலிசம் தான். மெட்டபாலிசம்னா உடம்புல நம்ம சாப்பிட்டதெல்லாம் கரெக்டாக நம்ம செல்ஸுக்கு போய் சேர்றது. அப்போ அதை தூண்டுற அந்த ஹார்மோன் நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸை நம்ம செல்ஸ்குள்ளே சேர வச்சு குளுக்கோஸோட அளவை நிர்வாகம் பண்ணுறது தான் அந்த இன்சுலின்கிற ஹார்மோன். இன்சுலின்கிற ஹார்மோன் எங்கேருந்து சுரக்குதுன்னா, பேங்க்ரியாஸ் கணையத்திலிருந்து சுரக்குது. அந்த ஹார்மோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுது, செல்லுக்குள்ளே கரெக்டாக குளுக்கோஸை எடுத்துகிட்டு போக முடியல, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுது செல்ஸு. அப்புறம் பேங்க்ரியாஸ் அதிகமாக சுரக்குது, கடைசியில் சுரக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுது. இதுதான் சுகர். இதை தவிர உடம்புல வெயிட்டையும் மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. அதுதான் தைராய்டு, T3 T4ங்கிற ஹார்மோன், குரோத் ஹார்மோன், பிட்யூட்ரி ஹார்மோன். அதை தவிர மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன், டெஸ்டோஸ்டீரோன், இது மாதிரி. இதை தவிர நம்ம உடம்பை கெடுக்கிற ஒரு ஹார்மோன் தான் கார்டிசோல். கார்டிசோல் அதிகமாக சுரந்தால் நம்ம உடம்பு வந்து கெட்டு போயிடும், உடம்பு வெயிட் ஆயிரும், நிறைய டயபெட்டிஸ் வரும், இன்னும் நிறைய நோய்களை உருவாக்கும். அதுதான் கார்டிசோல். கார்டிசோல் கம்மியாக ஸ்ட்ரெஸ்ஸுனால உருவாகிற ஹார்மோன். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனோம்னா கார்டிசோல் உருவாகும். இதெல்லாம் ஹார்மோன்ஸா? சரி, இப்போது இந்த டைப் 2 டயபெட்டிஸ் எப்படி வருதுன்னு பயாலஜிக்கல் ரியாக்ஷன் பற்றி பார்க்கலாங்க. இப்போது டைப் 2 டயபெட்டிஸ்
மெயினாக எதனால் வருதுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம்னு இப்போ பார்க்கலாம். ஒரு செயின் ரியாக்ஷனை பார்க்கலாம், அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், பர்டிகுலர்லி கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. மாவு சத்து, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. அந்த சாப்பாடு நம்ம உடம்புல போயிட்டு பிளட்டில் இருக்கிற சுகரை ரைஸ் பண்ணுதுங்க. சுகர்னால் சர்க்கரை சாப்பிட்டா தான் சர்க்கரைன்னு இல்லை. இந்த சாப்பாடு போய் நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரையோட அளவை அதிகரிக்குது. சர்க்கரையோட அளவு அதிகரித்தோடனே அந்த சர்க்கரையெல்லாம் நம்ம செல்லுக்குள்ளே போகிறதுக்காக பேங்க்ரியாஸ் என்ன பண்ணுது, இன்சுலின்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ணி இன்சுலின் என்ன பண்ணுது, நம்மளோட செல்ஸு சுகரை அப்சார்வ் பண்ண, சுகர்னால் அந்த மாவு சத்து, அதுக்கு பேர் தான் சுகரு, குளுக்கோஸு, அதை அப்சார்பு பண்ணுறதுக்காக அதிகமாக சுரக்குது. ஓவர் டைமில் ரொம்ப நாள் அடைவில் இப்படியே எப்போ பார்த்தாலும் அதிகமாக சாப்பிட்றது, எப்போ பார்த்தாலும் பேங்க்ரியாஸ் அதிகமாக சுரக்கிறது, நம்ம ஏன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்கிறது, இதனால் என்ன ஆகுதுன்னா டூ மச் சுகர் உடம்புல இருக்கிறதுனால, நிறைய மாவுச்சத்து இருக்கிறதுனால, டூ மச் ஃபேட்டு அதாவது கொழுப்பு அதிகமாக உடம்புக்குள்ளே போகிறதுனால, அண்ட் ஆல்சோ நம்ம ஆக்டிவிட்டி, ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், சும்மா உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் பார்க்குறது, லேப்டாப் பார்க்குறது, இல்லை டாக்டர் வேலை, என்ஜினியர் வேலை, இல்லைன்னா வக்கீல் வேலை, இந்த மாதிரி காரில் தான் போவோம், காரில் தான் வருவோம், இந்த மாதிரி கொஞ்சம் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதுவும் மன அழுத்தத்துக்குள்ளான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா செல் இன்சுலினுக்கு ரெஸ்பாண்ட் ஆகிறத நிறுத்திடுது. செல்லு இன்சுலின் தானே அந்த குளுக்கோஸை, சர்க்கரையை உள்ளே கொண்டு போகுது, அதை நிறுத்திடுது. அதை நிறுத்துறதுக்கு பேர் தான் திஸ் இஸ் கால்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலினை உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருது. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அது எடுத்துகிட்டு போக மாட்டேங்குது, அது தடுத்துருது, அது வேணாங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிருது. அப்போ என்ன ஆகுதுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்தோடனே எவ்வளவு இன்சுலின் சுரந்தாலும் குளுக்கோஸ் நம்ம செல்லுக்குள்ளே, நம்ம உடம்பு செல்லில் தானே ஆயிருக்கு, அதானே மசில், செல்லில் தானே எல்லாமே ஆயிருக்கு, அதுக்குள்ளே போக மாட்டேங்குதுன்னா பிளட்டுலேயே இருக்குது எல்லா இன்சுலின், அதுக்கு பேர் தான் சுகரு. அப்போ பேங்க்ரியாஸ் என்ன பண்ணுதுன்னா ஹார்டாக ஒர்க் பண்ணுது, இன்சுலின் அதாவது குளுக்கோஸ் அங்கே அனுப்பணும்னு ஒர்க் பண்ணுறப்போ இன்னும் அதிகமாக இன்சுலினை சுரக்குது. இன்சுலினை சுரந்து பேங்க்ரியாஸ் கணையம் டயர்ட் ஆயிடுது. சரிங்களா? அதனால் டயர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்சுலின் சுரக்கிறத பேன்க்ரியாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருது, இல்லை நிறுத்திடுது. அதனால் என்ன ஆகுதுன்னா இன்சுலினும் சரியாக சுரக்கலை, இன்சுலின் சுரந்தாலும் அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப அதிகமாகிடுது, உள்ளுக்குள்ளே பிளட்டுக்குள்ளே இருக்கிற சுகர் அதிகமாகிடுது. அதனால் நம்ம ஒரு சர்க்கரை நீரிழிவு நோயாளி, சர்க்கரை நோயாளி, டயபெட்டிஸ் பேஷண்ட், சுகர் பேஷண்ட் அப்படின்னு அழைக்கப்படுறோம். சரிங்களா? சுகர் பேஷண்ட்ஸ்னு அழைக்கப்படுறோமா? ஓகே. இப்போ இதில் இருக்கிற கீ பாயிண்ட் என்னென்னா, மெயினான பாயிண்ட்டு ஹை பிளட் சுகர், உடம்புல இருக்கிற பிளட் சுகர் ஹையாக இருக்கிறதே தட் இட் செல்ஃப் நம்மளோட டேமேஜஸ் த பிளட் வெசல், நம்மளோட இரத்த குழாய்களை டேமேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. அதே மாதிரியே நரம்பை டேமேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அதை தவிர கிட்னியை டேமேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, ஐஸ் கண்ணை டேமேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. எல்லா டிஷ்யூஸ், செல்ஸு, டிஷ்யூஸ் எல்லாத்தையும் ஓவர் டைமில் டேமேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. உடம்புல சர்க்கரை அளவு அதிகம் இருந்தாலே இத்தனையும் நடக்குது. இதோடு சேர்ந்துட்டு இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணல அண்டு சரியாக நடக்கலை அப்படிங்கிறது, அந்த ப்ராசஸ் சரியாக நடக்கலைங்கிறது இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ணும். இப்போ ரெண்டாவது பாயிண்ட், இதுதான் சர்க்கரைன்னு கண்டுபிடிச்சிட்டுமா? Reversal of diabetes without aerobics or weight bearing exercise only through non-weight bearing non-aerobics exercise. அதாங்க நான் சொல்லித்தரது. அப்படின்னா தமிழில் ஒரு ஏரோபிக்ஸ்னால் நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, டான்ஸு, இது ட்ரெட்மில்லில் ஓடுறது, இன்னும் என்னென்னமோ வச்சுக்கலாம். அதாவது ஹார்ட்டில் அவுட்புட் அதிகப்படுத்துறதுக்கு பேர் ஏரோபிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எக்ஸசைஸு ஒன்று கூட இல்லாமலும், அந்த எக்ஸசைஸ் தானே எல்லோரும் பண்ணுறீங்க, வாக்கிங் தானே போகிறீங்க, அது இல்லாமலும் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னால் என்ன அர்த்தம்னா காலை ஊனி செய்கிற எல்லாமே வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். காலை ஊனி நடக்கிறது, காலை ஊனி நிற்கிறது, காலை ஊனி என்ன செஞ்சாலும் சரி, அதெல்லாமே. சரிங்களா?
அதெல்லாமே இல்லாமல், இந்த ரெண்டுமே இல்லாமல் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸில் சுகரை ரிவர்சல் பண்ண முடியும்னு நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுத்து அது சரியாகுது. ரொம்பவுமே சுகர் லெவல்ஸ் குறையுது, ரொம்பவுமே நார்மலாக வராங்க. 6 months ரிவர்சல் ஆயிடுறாங்க. அது இருந்த இடமே தெரியாத அளவுக்கு நல்லா வராங்க. அதை பற்றி எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக நார்மலாக டாக்டர்ஸ் வந்து ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஜாகிங் போங்க, வாக்கிங் போங்க, ரன்னிங் போங்க, இந்த மாதிரி தான் ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அண்டு வெயிட் பேரிங் எக்ஸசைஸும் சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்குவாட் பண்ணுறது இல்லை நின்றுட்டு செய்கிற எதுவாக இருந்தாலும். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது. அப்படின்னா என்னென்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு நேர் ஆப்போசிட்டாக செல்ஸ் வந்து இன்சுலினுக்கு ரெசிஸ்ட் ஆகிருக்குது. இது இன்சுலினை வந்து சென்சிட்டிவிட்டியை, அதாவது இன்சுலினை வந்து திரும்ப ஏற்றுக்கிற தன்மையை கொஞ்சமாச்சு கொண்டு வரும். அதனால் சொல்லித்தராங்க. ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் இருந்ததுனால தான் நான் வந்து நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் சொல்லித்தர ஆரம்பித்தது. இதில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னா, ஏரோபிக்ஸ் செய்கிறப்போ அதிகமாக கார்டிசோல் ரிலீஸ் ஆகுது. கார்டிசோலுங்கிறது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக ரிலீஸ் ஆகிறதுனால என்ன நடக்குதுன்னா, ரொம்ப இது நல்லா வர்றதுக்கு பதில் இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்து ஆகிடுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா நேரத்துலையும் சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டு எது செஞ்சாலும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் அன்ஃபார்ச்சுனேட்லி கஷ்டப்பட்டு செய்கிற எக்ஸசைஸாக இருக்குது. அதனால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக ரிலீஸ் ஆகுதா. இதை தவிர வெயிட் பேரிங் காலை ஊனி செய்கிறதுனாலையும் ஏரோபிக்ஸில் கார்டியாக் அவுட்புட் அதிகமாகிறதுனாலையும் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஒத்து போக மாட்டேங்குது, வயசு கொஞ்சம் அதிகமானவங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்குது, முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்குது, வேரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு ஆகாது, நெக் பெயின் பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஆகாது, சயாட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு ஆகாது, குதிங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு ஆகாது. இது மாதிரி நிறையா பேர்த்துக்கு ஆகாதுன்னு ஆகி போயிடுது. ஆகிற மாதிரி எக்ஸசைஸாக இருந்தால் எல்லோரும் செஞ்சு ரிவர்சல் ஆகிருப்பாங்க. ஆனால் அது ஒத்து வர மாட்டேங்குது. அதனால தான் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் இதில் என்ன நல்லதுன்னா, கார்டியாக் அவுட்புட் அதிகமாகாது. ஹார்ட் பேஷண்ட் கூட இதை செய்யலாம். ரெண்டாவது என்ன நல்லதுன்னு கேட்டால், இது காலை ஊனி செய்கிறதில்ல. முழங்கால் வலி, கழுத்து வலி, சயாட்டிக்கா, இடுப்பு வலி எல்லாருக்குமே இது க்யூரையே கொடுக்கும். எல்லாருக்குமே ஆகாதுங்கிறது இல்லை, க்யூரே கொடுக்கும். அதிகமாகாது. வேரிகோஸ் வெயின், பாதத்தில் குதிங்கால் வலி, அதை தவிர கிட்னி பேஷண்ட்ஸ், லிவர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே இதை செய்யலாம். எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குது. இதில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இதில் கார்டிசோல் ரிலீஸ் ஆகாது. ஹாயாக எல்லா எக்ஸசைஸும் படுத்துட்டு செய்கிறது. மல்லாந்து படுத்து, ரைட்டில் படுத்து, லெஃப்டில் படுத்து, குப்புறப்படுத்து. இதை தவிர சில எக்ஸசைஸ் தான் உட்காந்து. தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறதுனால எல்லா மசில்ஸும் வந்து கரெக்டாக வேலை செஞ்சு இன்சுலினை விட அதிகமாக இன்னும் குளுக்கோஸ் அது டைரெக்டாகவே எடுத்துக்கும், இன்சுலினோட ஹெல்ப்பே இல்லாமல். அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஸோ எல்லாம் வேலை செஞ்சு தான் இந்த டயபெட்டிஸை வந்து இது சரி பண்ண முடியுது. எப்படின்னு கேட்டால், இந்த எக்ஸசைசஸ் ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் 95 வயசானாலும் செய்கிற மாதிரி இருக்குது. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஈஸி டு ஃபாலோவாக இருக்குது. டேக் ஹோம் எக்ஸசைஸ் 1 hourலேருந்து 2 hours. எதுக்கு எக்ஸசைஸ்னால், ஒரு மசில் விடாமல் இங்கே இந்த ஃப்ரான்டாலிஸ்ங்கிற மசில் நெத்தியை சுளிக்கிறதுல ஆரம்பித்து, கொருகேட்டர் சூப்பர்சிலி நெத்தியை சுருக்கிறதுல ஆரம்பித்து, இந்த ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலை அப்பர் லோவர் கண்ணை மூடுறதுல ஆரம்பித்து, நேசாலிஸ் ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ் அப்பர் லோவர் மென்டாலிஸ் அண்ட் ரைசோரியஸ் அந்த மாதிரி எல்லா மசிலுக்கும் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் சர்வைக்கலில் ஸ்டெர்னோக்ளியோடமாஸ்டர் ட்ரெபீசியஸ்க்கும் சொல்லி கொடுத்து, பெக்டோரல் ஸ்கேப்புலரில் இருக்கிற மசில்ஸு, டெல்டாய்டு, பைசப்ஸு, ட்ரைசப்ஸ், பிரேக்கியோரேடியாலிஸ் அண்ட் ஃபோராம் மசில்ஸ்க்கெல்லாம் சொல்லி கொடுத்து, ஃபிங்கருக்கு, அப்டாமினல் மசில்ஸ்க்கு, வயிறு மசில்ஸ்க்கு, பின்னாடி லம்போசேக்ரல் இடுப்பு மசில்ஸு, குளூட்டியல் பெட்டெக்ஸ் மசில்ஸ்க்கு, அப்புறம் யூரின் டாய்லெட்லாம் கண்ட்ரோல் பண்ணுற பெல்விக் ஃப்ளோரு, யூரின் டாய்லெட்டையும் சேர்ந்து சரி பண்ணும். அப்புறம் குவாட்ரிசெப்ஸில் ரெக்டஸ் ஃபெமோரிஸ், வாஸ்டஸ் மீடியாலிஸ், வாஸ்டஸ் லேட்ரலிஸ் அதுக்கு, அப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங்க்கு, அப்புறம் காஃபில் கேஸ்ட்ராக்னிமியஸ் சோலியஸ், பாதம் வரைக்கும் கால் விரல் வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து முடிச்சிடறோமா, இன்க்ளூடிங் ப்ரீத்திங் எக்ஸசைஸாக. அதனால் என்ன நடக்குதுன்னா, நாட் ஓன்லி டயபெட்டிஸ் 100 நோய் சரியாகுது. என்னென்னு ஒரு வேகமாக சொல்லணும்.
பண்ணணும்னா கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, பக்கவாதம் என்னென்ன இருக்கோ, கட் ஹெல்த் நல்லா இருக்குது, இப்போ பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால அது நல்லா இருக்குது, பிசிஓடி, பிசிஓஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ், இது மாதிரி ஃபீமேலுக்கு வர்றது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், வெயிட்டை குறைக்கிறது, எல்லாமே இந்த எக்ஸசைஸில் நடந்துருது. இதை தவிர இன்னும் நிறையா சொல்லலாம். எல்லா செல்ஸுக்கும் போகிறதுனால ஒரு பெரிஃபரல் நியூரோபதி இருந்தால் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ஐயில் பவர் கம்மியாக இருந்தால் ஐக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபேஷியல் ஸ்கின் க்ளோ ஆகுது, உடம்புல இருக்க கெட்டது வெளியில் போகுது. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகி மன அமைதி கிடைக்குது. நம்மளுக்கு எல்லா விதத்துலேயுமே அது நல்லாவே அமையுது. மன அமைதி கிடைக்குது, நம்ம நார்மல் வாழ்க்கை வாழ முடியுது, நல்லா பசிக்குது, நல்லா செரிமானம் ஆகுது. இந்த மாதிரி எல்லாமே நடக்குது. எல்லாம் நடக்கிறத விட்டுறலாம். இப்போ டயபெட்டிஸில் பேசலாம். எப்படி டயபெட்டிஸை அதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் மொத்தத்துக்கும் சொல்லி முடிச்சிருக்கேன், எப்படின்னு பார்க்கலாம். ரிவர்சிங் ஆஃப் டயபெட்டிஸ் வித் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் எப்படி நடக்குதுன்னா, இதில் நம்ம குட் நியூஸ் என்னன்னா, இது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங்கில் டயபெட்டிஸை ரிவர்சல் பண்ண முடியும். இது குட் நியூஸு. இதில் டைப்ஸ் ஆஃப் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் ஃபார் ரிவர்சல் என்னென்னு கேட்டால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சேர் யோகா, சேரில் உட்காந்துட்டு பண்ணுற யோகான்னு வச்சுக்கோங்களேன். ஜென்டில் பைலேட்ஸுங்கிற எக்ஸசைஸ் தெரியும்ல, அது ஜென்டிலாக பண்ணுறது. ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ், முட்டிக்கடியில் துண்டு வச்சு 10 வரைக்கும் அமுத்துங்க விடுங்க, இல்லைன்னா கழுத்தில் தலையில் இப்படி வச்சு 10 வரைக்கும் அமுத்துங்க விடுங்க. அந்த மாதிரி எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் ஹோல்டிங் மசில் டென்ஷன் வித்தவுட் மூமெண்ட்டே இல்லாமல் மசில் டென்ஷனை ஹோல்டு பண்ணி 10 கவுண்ட்டுக்கு அப்புறம் விடுறது. அப்போ இது எப்படின்னா, லைக் ஸ்க்யூசிங் தைஸ் டுகெதர், தைஸை ஸ்க்யூஸ் பண்ணி விடுற மாதிரி தான் இந்த மாதிரி எக்ஸசைஸு. அதுக்கப்புறம் சீட்டட் தாய்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டைப் ஆஃப் எக்ஸசைசஸ்ஸு. அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பிராணயமா என்ன பண்ணுதுன்னா, கேன் ரெகுலேட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குற ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரெஸ்னால் உருவாகிற ஹார்மோன்ஸு, கார்டிசோல், அதை ரெகுலேட் பண்ணி விடுது. அதை அதிகமாக சுரக்க விடாமல் குறைக்குது. அது கூட விச் ஆல்சோ அஃபெக்ட் பிளட் சுகர், அது பிளட் சுகர் அதிகப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதுதான் ஏரோபிக்ஸில் வேற சுரந்துருது, நான் ஏரோபிக்ஸில் அது சுரக்காது. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செய்கிறது, சீட்டட் யூஸ், உட்காந்துட்டே யூஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெச்சிங் ரொட்டீன், நம்ம ஸ்டாட்டிக்காக நம்மளோட உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணுறது இதை விட நல்லதாக இருக்குது. தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு மசில் விடாமல் எல்லாத்துக்கும் ஜென்டிலாக 7 தடவை ஜென்டிலான ஃப்ரீ எக்ஸசைஸ், ஆக்டிவ் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் பண்ணுற எக்ஸசைஸ், ஃப்ரீ எக்ஸசைஸ் எல்லாமே படுத்துகிட்டே செய்கிறது, அது உட்காந்துட்டு செய்கிறதா இருக்குது. இந்த எக்ஸசைசஸ் என்ன பண்ணுதுன்னா, நல்லாவே ஒவ்வொரு செல்ஸுக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்திடுது. அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இது ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். The non-weight bearing non-aerobics exercise improve the insulin sensitivity. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு நேர் ஆப்போசிட்டாக செயல்பட்டு இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. சென்சிட்டிவிட்டினா இன்சுலின் உள்ள செல்ஸ் எடுத்துக்க வைக்குது, இன்சுலின் மூலம் நம்மளோட குளுக்கோஸை எடுத்துக்க வைக்குது. அதை தவிர எப்படி இதை செய்ய முடியுதுன்னா, பை காமிங் டவுன் த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்சஸ். அதாவது லோவர் கார்டிசோல், லோவர் பிளட் சுகர், நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் ரிலீஸ் ஆகுது இல்லை, அதை குறைச்சி லோவர் ஹார்மோன்ஸ் லோவர் பிளட் சுகரை பண்ணிடுது. ஆனால் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மியாக சுரக்க வச்சு அதன் மூலம் சுகரை கம்மியாக்கிடுது. இது ஒரு பக்கம் செய்தால் பார்த்துக்கோங்க. வேறு சில எக்ஸசைஸில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்குது, நம்ம எக்ஸசைஸில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மியாக சுரக்குது. ஈவன் ஹாப்பி ஹார்மோன்ஸ் கூட சுரக்குது நம்மளோட எக்ஸசைஸில். மியூசிக் போட்டுட்டு நான் சொல்கிற மாதிரி ஒரு என்வரன்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா, ரொம்ப ஹாப்பியாக பண்ணிங்கன்னா. ஸோ அடுத்தது என்னென்னா, இது இன்க்ரீஸ் த மசில் டோன், மசிலோட டோனை இன்க்ரீஸ் பண்ண இந்த எக்ஸசைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மோர் மசில் ஈக்குவல் டு பெட்டர் யூசேஜ் ஈவன் வித்தவுட் இன்டென்ஸ் மூமெண்ட். அதாவது நம்ம இன்டென்ஸாக எக்ஸசைஸ் பண்ணவே தேவையில்லை. இந்த மாதிரி நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் கூலாக செய்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, நம்மளோட மசிலோட டோனை இன்க்ரீஸ் பண்ணி விடுது. இன்க்ரீஸ் பண்ணுறது மூலம் நம்ம மசில் நல்லா இருக்குது, மசில் சுகரை பெட்டராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. அதை தவிர மூணாவது என்னன்னு கேட்டால்,
தே என்ஹான்ஸ் த பிளட் ஃப்ளோ, அதாவது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி விட்டுருது. ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறது தான் செல்லுலார் ஹெல்த்துக்கு, செல்ஸோட ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அந்த செல் வந்து நம்ம குளுக்கோஸை எடுத்துக்குது. இதுலேயே இம்பார்ட்டண்ட் என்னன்னு கேட்டால் மசில் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸ், அதான எக்ஸசைஸு. மசில் கண்ட்ராக்ஷன் தம்செல்ஸ் அதுவே ஈவன் மைல்டாக இருந்தாலும் ஹெல்ப் புல் சுகர் அவுட் ஆஃப் த பிளட் இன்டு செல்ஸ் வித்தவுட் நீடிங் இன்சுலின். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது இன்சுலினோட ஹெல்ப் இருந்தால் தானே சுகர் வந்து இதாகும்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. சுகர் வந்து அதாவது சுகர் வந்து நம்மளோட செல்ஸ்குள்ளே போகணும். இன்சுலினே தேவைப்படாமல் செல்ஸ்குள்ளே இருந்து அதை இழுத்துக்கும். இந்த கண்ட்ராக்ஷன், இந்த எக்ஸசைஸ், நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் என்ன பண்ணுன்னா இன்சுலினே இல்லாமல் சுகரை இழுத்துக்குங்க. அப்போ என்ன, சுகரை பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து இழுத்துக்கிட்டா பேங்க்ரியாஸ் வந்து கம்மியாக தானே சுரக்கும். அங்கே சுகர் லெவல் அதிகமாக இருந்தால் தானே இன்சுலின் அதிகமாக சுரக்கும். அப்போ எல்லாமே நிலைப்பட்டு போயிடுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸே இருந்தாலும் எக்ஸசைஸ் உங்களை காப்பாற்றிடும். இன்சுலின் தானே செல்ஸுக்குள்ளே வந்து சுகரை எடுத்துகிட்டு போகுது. அந்த இன்சுலினே இல்லாமையே எடுத்துகிட்டு போயிடும். இது கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. இதுக்கு பேர் கூட இருக்குங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் நான் இன்சுலின் மீடியேட்டட் குளுக்கோஸ் அப்டேக். அதாவது தமிழில் சொன்னால் இன்சுலினே தேவைப்படாமல் குளுக்கோஸை எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் நான் இன்சுலின் மீடியேட்டட் குளுக்கோஸ் அப்டேக். ஸோ இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதுனாலையும் உங்களுக்கு குறையுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, just doing seated leg lifts and holding for 30 seconds can help lower blood sugar. இதுக்கு தமிழில் நம்ம ஒரு உட்காந்துக்கிட்டு ஒரு லெக்கை நேராக லிஃப்ட் பண்ணுறது, 30 செகண்ட் வச்சுருக்கிறது, கீழே போடுறது, சரிங்களா? ஒன்று இப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, இல்லை காலை தூக்கி மேலே வச்சுருக்கிறது. இந்த மாதிரி வைக்கிறதே நம்மளோட பிளட் சுகரை லோவர் பண்ணுங்க. அப்போ நான் ஒரு மசில் விடாமல் சொல்லித்தரது எந்த அளவுக்கு லோவர் பண்ணுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப டிராஸ்டிக்காக குறையும். உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு சொல்கிறேன், காஃபில் கேஸ்ட்ராக்னீமியஸ் சோலியஸ்னு மசில் இருக்குது. சோலியஸுங்கிற மசில் தாங்க நம்மளோட உடம்புல இருக்கிற ட்ரைகிளிசரைட்ஸை குறைக்கிற ஒரு மசில். சோலியஸ்க்குன்னு எக்ஸசைஸ், ஃபுட்டில் விரலை கீழே ரிலாக்ஸ், மேலே டோஸை, பாதத்தை கீழே ரிலாக்ஸ், மேலே, இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஃபுட்டுக்குன்னு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட ட்ரைகிளிசரைட்ஸ், உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சிடுது. பாதத்தை வந்து 2வது ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஃபுட் மசாஜ் உலகத்தில் அதிகம்? தாய்லாந்து, அமெரிக்கா, ஸ்வீடன் எல்லா இடத்துலையும் எதுக்கு அதிகம்னா ஃபுட்டுக்குன்னு ஒரு மசாஜ் பண்ணுறப்போ அது ஹார்ட்டுக்கு நல்லதாக இருக்குது. அப்படிப்பட்ட ஃபுட்டுக்கு எக்ஸசைஸே சொல்லித்தரப்போ ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகி, அதை தவிர அந்த இன்சுலினையும் அது நல்லா ரெகுலேட் பண்ணிடுது. அண்டு அந்த எக்ஸசைசஸும் கண்டிப்பாக நம்மளோட ட்ரைகிளிசரைட்ஸை குறைக்குது. நாட் ஒன்லி ஃபுட் எக்ஸசைஸ், இன்சுலினுக்கு, ட்ரைகிளிசரைட்ஸ்க்கு தான் ஃபுட் எக்ஸசைஸ். தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு மசில் விட்டு வைக்கிறது இல்லை, எல்லா மசிலுக்கும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் எங்கிருந்து உங்களுக்கு சுகர் வந்து அதிகமாகிட்டு போவோம்? கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். சரிங்களா? ஸோ இது தாங்க இதில் நான் சொல்லிக்க விரும்புகிறது. இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிவர்சல் பற்றி நான் நல்லா சொல்லிட்டேன். இன்னுமே உங்களுக்கு பயாலஜி ஆஃப் ரிவர்சல், இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு பயாலஜினா என்னென்னா உயிரியல் விளக்கம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி மீட்பு ஆகுதுங்கிற உயிரியல் விளக்கத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? எப்படி டயபெட்டிஸ்லேருந்து ரிவர்சல் ஆகிறீங்கன்ட்டு. எப்படின்னா, இது மாதிரி லைட் எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, மசில் பிகம்ஸ் ஹங்க்ரியர் ஃபார் சுகர். மசில் வந்து பசியாயிருது சுகருக்கு. மசில் நம்மளோட சதை சுகருக்கு பசியாகி போட்டு எல்லாத்தையும் இழுத்துக்குது. நம்ம மசில்ஸ் சுகரை இழுத்துக்கிட்டா இப்போ ரத்தத்தில் ஏங்க சுகர் இருக்க போகுது? சுகர் நார்மலாக தானே இருக்கும். ஸோ மசில்ஸ் இழுத்துக்குது. 2வது, செல்ஸ் ஸ்டார்ட் ரெஸ்பாண்டிங் பெட்டர் டு இன்சுலின். செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா இன்சுலினுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு நேர ஆப்போசிட்டாக செல்ஸு இது மாதிரி எல்லாம் தேவைப்படுறதுனால செல்ஸு செடன்டரி லைஃப் ஸ்டைல், வெறும் படுத்துக்கிட்டே இருந்து தானே அதெல்லாம் நடந்தது, இல்லை ஓவர் எக்ஸசைஸ் பண்ணியும் நடந்தது. இந்த ரெண்டுக்கும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக நடந்துக்கிறப்ப என்ன பண்ணுதுன்னா, அந்த இன்சுலினை எடுத்துக்கிறதுக்கும் செல்ஸ் ரெடியாக இருக்குது. ஒரு பக்கம் இன்சுலினை எடுத்துக்கிறது, ஒரு பக்கம் குளுக்கோஸ் எடுத்துக்கிறது. இன்சுலினை எடுத்துக்கிறதன் மூலம் குளுக்கோஸை எடுத்துக்குது. சரிங்களா? 2 வழியில் குளுக்கோஸை எடுத்துக்குது. அப்புறம்
இதனால் pancreas doesn't have to work as hard as before. pancreas கணையம் அது முதல்ல மாதிரி அது ஒர்க் பண்ணணுங்கிற அவசியமே இல்லாமல் போயிடுது. பேங்க்ரியாஸ் கணையம் முதல்ல அளவுக்கு ஒர்க் பண்ணணுங்கிறதே இல்லை. அதுக்கு பிளட்டில் ரத்தம் குளுக்கோஸ் அதிகமாக சுற்றிட்டு இருந்தால் தான் அது அதிகமாக வேலை செய்யும். குளுக்கோஸ் பிளட்டில் கரெக்டாக இருந்தால் நம்ம சுகர் பேஷண்ட்டே கிடையாதுன்னு அர்த்தம், எல்லாம் மசிலுக்கு கரெக்டாக போயிட்டுருக்குதுன்னு அர்த்தம் ஆச்சுங்களா. அதனால் பேங்க்ரியாஸ் அதிகமாக வேலை செஞ்சு அது செயலிருந்து போகிற தன்மையும் அடையாது. அடுத்தது என்னன்னு கேட்டால் blood sugar normalizes over time. இதனால தான் பயாலஜிக்கலாக ரிவர்சல் ஆகி பிளட் சுகர் ஒரு பீரியட் ஆஃப் டைம் மேக்ஸிமம் ஒரு 6 monthsன்னு வச்சுக்கோங்க நார்மலைஸ் ஆகிடுது. புரியுதுங்களா? 6 monthsல ரிவர்சல் ஆயிடுறீங்க, அந்த தொந்தரவே உங்களுக்கு இல்லை. அடுத்தது என்னன்னு கேட்டால் ஃபேட் ஸ்டோர்டு அரவுண்ட் த ஆர்கன்ஸ் எஸ்பெஷலி லிவர் pancreas starts reducing. This fat is a huge cause of insulin resistance. அதாவது நம்மளோட ஆர்கன்ஸ்குள்ளே இருக்கிற ஃபேட் ஆர்கன்னா இப்போ லிவர், கல்லீரல் அண்ட் பேங்க்ரியஸ் கணையம், அதை சுற்றி இருக்கிற கொழுப்பு ஃபேட்டு, அதையெல்லாம் சுற்றி இருக்கிற ஃபேட்டு தான் அது குறைய ஆரம்பிச்சிருது எக்ஸசைஸில். அந்த ஃபேட்டு தாங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கே ஒரு மெயின் காரணமாக இருக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் இன்சுலின் குளுக்கோஸை கரெக்டாக செல்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதில்ல. அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் சுகருக்கே மெயின், டைப் 2 டயபெட்டிஸ்க்கு. அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறதையே இது தடுத்துருது. சரிங்களா? இதையே இதுவே இவ்வளோ நல்லா செய்கிறப்போ எக்ஸசைஸ் ஒன்று மட்டும் நான் இப்போ பேசியிருக்கேன். உண்மையாலும் இதுக்கே அப்பா ஒருத்தர் இருக்கிறார், மனநிலை. இதுக்கே அப்பா தாத்தான்னு சொல்லலாம். 70% உங்கள் சுகருக்கு காரணம் மனநிலை தான். மனநிலையில் போட்டி, பொறாமை, கஞ்சத்தனம், ஒருத்தரையும் நம்புறதில்ல, பிஸ்னாரி அண்டு கெட்ட எண்ணம், அடுத்தவங்க கூட இருந்தே குழி பறைக்கிறது, இல்லை கிரிமினல் தனம், இல்லை எப்போ பார்த்தாலும் ஜாதி பார்க்கறது, மதம் பார்க்கறது, இனம் பார்க்கறது, நாடு பார்க்கறது, அன்புக்கு எதிராக செயல்படுறது, அன்பானவங்களை கொளுத்தி போட்டு விட்டுறது, என்னென்ன கேரக்டரில் செய்கிறோமோ அது பூராந்தாங்க நம்மளுக்கு டயபெட்டிஸாவோ, ஹார்ட் அட்டாக்காவோ, பக்கவாதமாவோ, ப்ரெஷராவோ, பல்வேறு நோய்களாவோ முடியுது. அந்த எண்ணம் இல்லாமல் இப்போ நான் பாசிட்டிவை பற்றி பண்ணுறேன். நெகட்டிவ் எண்ணமே இல்லாமல் பாசிட்டிவாக நினைக்கிறது, அன்பாக இருக்கிறது, ஒரு தொண்டு செய்யணும்னு நினைக்கிறது, உதவி செய்யணும்னு நினைக்கிறது, யாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, யாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ரொம்ப தர்மம் பண்ணுறது, ரொம்ப ஒரு சமுதாயமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, ஜாதி மத மொழி இன வேற்றுமைகள் இல்லாமல் இருக்கிறது, உலக அமைதிக்கு நம்ம ஒரு காரணம்னு உணர்ந்து செயல்படுறது, நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும், நம்ம நாடு மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, பக்கத்து நாடும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கும், உலகமே ஒரு நாடு, இந்த பூமியே ஒரு சொர்க்கம், நம்ம சொர்க்கத்தில் தான் இருக்கோம், நம்ம சொர்க்கத்தை தேவையில்லாமல் நரகமாக மாற்றிக்கிறோன்னு உணர்ந்து செயல்படுறது இருக்குல்ல, அதுதாங்க உங்கள் சுகரை ஓட ஓட விரட்டுறது. அதுக்கு அடுத்த இடத்துல உணவும், அதுக்கு அடுத்த தான் எக்ஸசைஸும் இருக்குது. உணவில் என்ன சொல்லணும்னா மனநிலையில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரொம்ப ஒரு ஆழமான அன்பு, ஹார்மோன் எல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு, பிறந்ததுலேருந்தே ஹார்மோன் கரெக்டாக வேலை செஞ்சு தான் நம்ம அப்பா அம்மா ஒன்றா இருந்து தான் நம்ம பிறந்தே இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஹார்மோனை என்னமோ கேவலமாக பேசுறது, ஆண் பெண்ணை பார்த்தா தப்பான்னு சொல்கிறது, பெண் ஆணை பார்த்தா ஸ்கூல்லையே அவங்கள யார்கிட்டையும் பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாதுங்கிறது, காலேஜில் பசங்களை பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாது, பொண்ணுங்க பசங்கிட்ட பேசக்கூடாது, லவ் பண்ணால் அடித்து போட்டுறது, என்னென்னமோ பண்ணுறது, அன்புக்கு எதிராக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு புக்கில் மட்டும் அன்பாக இருக்கணும்னு எழுதி விடுறது. புக்கில் மட்டும் அன்பாக இருக்கணும்னு எழுதி விட்டா எங்கிருந்து அன்பு வரும்? இந்த ஹார்மோன்னால வந்த அன்பை பாதுகாத்தாதான் அவங்க அன்புலேயே ஊறி அவங்க வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், தொண்டு செய்யணும், படிச்சுட்டு நம்ம நல்லது செய்யணும், இப்படியெல்லாம் நினைப்பாங்க. நீங்கள் அதையெல்லாம் தடுத்துட்டா பணம் சம்பாதிக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. ஸோ அதையெல்லாம் தடுக்கவே கூடாது. ஹார்மோன்னால வர்ற ஹார்மோனை எப்போவுமே, ஹார்மோன் மேலே பயங்கர அட்டாக் நடக்குது இந்த உலகத்தில். ஹார்மோன்ஸை போட்டு தடுத்துட்டு அதை படிப்பில் செலுத்துகிறாராமா, ஹார்மோன்ஸை தடுத்துட்டு வேலையில் செலுத்துகிறாராமா, ஹார்மோன்ஸை தடுத்துட்டு சயின்ஸில் கண்டுபிடிக்கிற ஒன்றுமே நடக்காது. ஹார்மோன்ஸை விட்டுட்டு நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சா அது சமுதாயத்துக்கு நல்லதாக இருக்கும். ஹார்மோன்ஸை தடுத்துட்டு உங்கள் அறிவு கால்வாசி தான் வேலை செய்யும், இல்லை 5% தான் வேலை செய்யும், சரியாகவே வேலை செய்யாது. நீங்கள் ஏதாச்சும் கண்டுபிடிச்சா அது 5 விஷயத்தில் உபயோகமாகவும் 15 விஷயத்தில் தப்பாகவும் முடியும். எதுவுமே கண்டுபிடிக்க வேணாம். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் எதுவுமே ஹார்மோன்ஸை தடுத்து ஆணியே பிடுங்க வேணாம்.
அந்த மாதிரி தான் சொல்லணும். அது ஒரு ஜோக்கு தான் சொல்கிறேன். ஸோ எதுவுமே கண்டுபிடிக்க வேணாம். நீங்கள் ஹார்மோன்ஸை லெட் பீயிங் அண்ட் பிகமிங் இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டு அப்புறம் பிகமிங், அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் ஆகுங்க. உடம்புல சுகர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலெக்டராக இருந்து என்ன, நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தால் தான் என்ன நடக்குது? உடம்பை நல்லா பாதுகாத்துக்கிட்டு சுத்தமாக அழகாக அதில் ஸ்மைல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி மனசை நல்லா பாதுகாத்துட்டு உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் அன்பு வரணும். அப்போ நீங்கள் அன்பாக நடந்துக்கணும். அந்த மாதிரி அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் தான் ரொம்ப தொடர்பு இருக்குது. அன்பாக மகிழ்ச்சியாக ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் பண்ணாமல் ஹார்மோன்ஸ் டெஸ்டோஸ்டீரோன் மேல் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன் மேல் ஃபீமேல் ஹார்மோன்லாம் ஒழுங்காக வேலை செய்கிற மாதிரியும் ஹாப்பி ஹார்மோன்ஸான டோபமின், என்டார்ஃபின், ஆக்சிடோசின், செரட்டோனின், பர்டிகுலர்லி ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன் ஒழுங்காக வேலை செய்கிற மாதிரியும் மற்ற உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோனும் லெப்டின், கிரெலின் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன், அப்புறம் இன்சுலின் நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன், தைராய்டு வெயிட்டை அகைன் கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன், அப்புறம் வந்து பிட்யூட்ரி growth ஹார்மோன் அண்டு எல்லா ஹார்மோனும் நல்லா வேலை செய்கிற மாதிரி பண்ணிட்டு ஒரு ஹார்மோன் மட்டும் கம்மியாக வேலை செய்கிற மாதிரி கார்டிசோல் வந்து ரெகுலேட்டடாக வேலை செய்யணும். ரொம்ப அதிகமாக வேலை செய்யக்கூடாது. இருக்கிற எல்லாருக்கும் கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் வேலை செய்யுது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணி விட்டுறாங்க, இவங்களே ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க, இல்லை சமுதாயம் ஸ்ட்ரெஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்படி ஸ்ட்ரெஸ்ஸான ஹார்மோன் இருக்கவே கூடாது. அப்போ தாங்க இது சரியாகும். அது ஒன்று. ரெண்டாவது, உணவில் பழங்கள் காய்கறிகள் இல்லாத நாளே இருக்கக்கூடாது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். நார்ச்சத்து இருக்கிற உணவு எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். நீங்கள் இதை வந்து ஒரு கொள்கையாகவே வச்சுக்கணும். இதுதான் உங்களை எல்லாத்துலேருந்து காப்பாற்றும். அதை தவிர லிமிட்டாக சாப்பிடணும். அப்புறம் நல்லாவே சாப்பிடலாம், பட் லிமிட்டாக சாப்பிடணும். ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதை தவிர இப்போது லோ கார்ப் ஹை ஃபைபர் டயட் அப்படின்னா கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து கம்மியாக இருக்கிற மாதிரி, ஃபைபர் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி டயட்டும், அப்புறம் ரெகுலராக ஒரு ஃபாஸ்டிங் விண்டோஸ் மாதிரி, அதாவது 12லேருந்து 16 ஹவர் வரைக்கும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அது வரைக்கும் வித்தவுட் ஃபுட்டு இல்லாமல் இருந்துட்டு திரும்ப வந்து ஃபுட்டுக்கு வந்துடுறது, அந்த மாதிரி எதுவும் அவசரத்துக்கு பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், அதாவது மன அழுத்தத்தை குறைக்கிற டீப் ப்ரீத்திங் அண்ட் மெடிடேஷன், டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸும் மெடிடேஷனும் இது எல்லாம் ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்லா வந்து ரிவர்சல் ஆகும். இதை தவிர உணவில் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதையெல்லாம் குறைச்சிட்டு வரகு, திணை, சாமை, குதிரைவாளின்னு அரிசி, மில்லட்டு, இல்லை நார்மலாக ஓம்கார் அரிசி, பூங்கார் அரிசி, சீரக சம்பா அரிசி, கேரளா மட்டை அரிசி, சிங்கிள் பாலிஸ் அரிசி, கைக்குத்தல் அரிசி, ஐயர் அரிசி, கோ36 இப்படி அரிசிகளை வந்து எல்லா வகையான அரிசியும் சாப்பிடணும். ஒரே பொன்னி அரிசி வச்சுக்கூடாது. அரிசியை மாவாக மாற்றினா சுகர் கண்டென்ட் அதிகம். அதனால் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியை குறைச்சிக்கணும். அதே மாதிரி ஃப்ரூட்டை ஜூஸாக மாற்றினாலும் அந்த அளவுக்கு நல்லதில்லை. முடிஞ்ச அளவுக்கு ஜூஸாக மாற்ற வேணாம், முடியாத விஷயத்தை மாற்றிக்கோங்க. ஃப்ரூட்டாக சாப்பிடுங்க. பச்சை காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்ற வழக்கத்தை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உணவுலையும் கண்ட்ரோலாக இருங்க. அப்புறமேல என்ன நடக்குதுன்னா, எக்ஸசைஸை சொல்லிட்டேன். சரி, இதெல்லாம் மனநிலை, உணவு, இதை மனநிலை தான் ஹையஸ்ட்னு சொல்கிறீங்களே, அதை ஃபாலோ பண்ணால் சுகர் ரிவர்சல் ஆகுமானா ஆவறதில்லை. ஏன்னா சுகர் ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறம் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு தான் மனநிலை கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி உணவை ஃபாலோ பண்ணால் ரிவர்சல் ஆகுமானா அவ்வளோ ஈஸியாக ஆவறதில்லை. ஸோ சுகர் ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் எக்ஸசைஸே பண்ணாமல் நிம்மதியாக இருக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணுறதே ஒரு வேலை தானே, அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் தானே. என்னதான் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னால அதுக்குன்னு ஒரு 1 hour 2 hours செலவு பண்ண வேண்டியதாக இருக்குல்ல, அதுவும் வேணாங்கிறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அப்புறம் இப்போ ஃபாலோ பண்ணலாமானா ஃபாலோ பண்ணலாம், பட் அதனால் உடனடியாக ரிசல்ட் வந்துடாது. எக்ஸசைஸ் தான் உடனடியாக ரிசல்ட் கொடுக்கும். இருக்கிற பழைய உடம்புக்குள்ளே இருக்கிற சர்க்கரை, அது இது உடம்புக்குள்ளே இருக்கிற கழிவு எல்லாம் வெளியில் போகிறதுக்கு எக்ஸசைஸ் தாங்க ப்ரியாரிட்டியாக இருக்குது. 95% எக்ஸசைஸ் தான் வேலை செய்யுது. ஓரளவுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம்தான் மனநிலை வந்து டாப் மோஸ்ட்டாக வந்து நிற்குது. ஸோ இதை செஞ்சிட்டு இருக்கிறப்பவே கேரக்டரிஸ்டிக்ஸையும் மாற்றிக்கிட்டே வந்தோம்னா சுத்தமாக சுகர்லேருந்து வெளியேறலாம். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் செயல்பட்டுருக்கிறேன். தயவு செஞ்சு சுகர் ரிவர்சல்னு நான் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த 15 நாளில் இது எல்லாமே சொல்லித்தருவேன். டெய்லி 1 மணி நேரம் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இதை ஃபாலோ பண்ண வேண்டியது 6 மாதம், மேக்ஸிமமே 6 மாதம். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண தேவையில்லை. டயபெட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவர்சல் ஆகும், சுகர் ரிவர்சல் ஆகும். நீங்கள் சுகர் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். சுகர் நிறையா நம்மளோட உடம்புல நிறையா விஷயத்தை அஃபெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ண விடாதீங்க. இயற்கையான முறையில் சுகருங்கிறது ஒரு வாழ்க்கை முறையினால் வந்த நோய். லைஃப்
ஸ்டைல்னால் வந்த டிசீஸ்னால் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சு சுகரை ஓட விரட்டுங்க. வாழ்க்கை முறையை பழையபடி வச்சுக்காதீங்க. பழையபடி வச்சுக்கிட்டே நீங்கள் எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் உங்களுக்கு அது நல்லதாக எனக்கு தோணல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஸ்மோக்கர் இருக்கிறாரு, டெய்லி நல்லா 30 சிகரெட் அடிக்கிறாரு. 30 சிகரெட் அடிக்கிறவருக்கு லங்ஸில் ஒரு பிரச்சனை வந்தது, நுரையீரலில். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிகரெட்டை நிறுத்துறது இல்லை, போய் ஊரில் என்னென்ன ட்ரீட்மெண்ட், எத்தனை மாத்திரை இருக்குது, எத்தனை மருந்து இருக்குது, எத்தனை இடத்துல போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாலும் பண்ணலாம், ஆனால் சிகரெட்டை மட்டும் நிறுத்த மாட்டேன்னு இருப்பார். அதுதாங்க இந்த சுகரு. அந்த சிகரெட்டை நிறுத்திட்டு இதெல்லாம் பண்ணாதாங்க ரிவர்சல் ஆவார். சிகரெட்டையே நிறுத்தாமல் எப்படி ரிவர்சல் ஆவார்? அதே தாங்க இது. வாழ்க்கை முறையை மாற்றி தான் ரிவர்சல் பண்ண முடியுமோ தவிர, வாழ்க்கை முறையை அப்படியே பூட்டிய கனத்த ஒரு நல்ல ஒரு டைட்டான ஒரு இதயத்தை வச்சுக்கிட்டு சுகர்லேருந்து தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக இதயத்தை ஓப்பன் பண்ணணும், இதயத்தை ஃப்ரீயாக பண்ணணும். இப்போ நான் பேசுனது எல்லாமே நாட் ஓன்லி ஃபார் சுகரு, பிபிக்கும் இதே தாங்க, ஹைப்பர் டென்ஷனுக்கும் அதுவும் இதே தான், மோர் ஆர் லெஸ் இதே தான், எல்லாத்துக்குமே இதே தாங்க. ஈவன் கேன்சர், ஈவன் உடம்புல வர்ற லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எத்தனை இருக்குதோ எல்லாத்துக்குமேங்க. கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, யூரின், கிட்னி ட்ரபிள், லிவர் என்ன ஃபேட்டி லிவரு, கிட்னியில் டயாலிசிஸ்க்கு போகிறது, இல்லை ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம், இல்லை ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ட்ரபுள், எல்லாரும் பயப்படுறீங்களே ஹார்ட் அட்டாக்கு, அதெல்லாம் இதில் தாங்க வருது. வாழ்க்கை முறையில் தான் வருது. வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சா தான் நல்லா இருப்பீங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.